மனைவியை புண்படுத்தும் காரியங்கள் புருஷன்மார் செய்யறது. நம்பர் 1, மனைவியின் குடும்பத்தை எப்போதும் குறை கூறி பேசுது. மனைவி குடும்பம்னு சொன்னாலே இவருக்கு ரொம்ப கீழ்த்தரமா தான் பேசுது. உங்க அப்பன் அப்படிதான், உங்க அப்பன் என்ன செய்தார், கேவலமான வார்த்தைகளை பேசுறது. 2வது, மனைவியை பிறருடன் ஒப்பிட்டு பேசுவது. அந்த சிஸ்டர் அப்படி இருக்கா, இந்த சிஸ்டர் இப்படி இருக்கா, நீ அப்படி. அவள் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். ஒரு இட்ஸ் எ இண்டிவிஜுவல் பர்சன். அவள் தனிப்பட்டவள். மனைவி விரும்பாத காரியம் 1, தன்னை பிறரோடு ஒப்பிடுவது. 3வது, பொது இடங்களில் மனைவியை கண்டித்து பேசுறது. 4வது, மனைவி புண்படுத்தக்கூடிய காரியம் புருஷனிடத்தில் தனக்கு முதலிடம் இல்லை. அப்பா மதிப்பாரு, அண்ணனை மதிப்பாரு, அக்காவை மதிப்பாரு, தங்கச்சியை மதிப்பாரு, கூட பிறந்தவங்களாம் மதிப்பாரு, சொந்தக்காரெல்லாம் மதிப்பாரு. மனைவியை மட்டும் மதிக்கிறதே இல்லை. மனைவிக்கு கடைசி இடம் தான். மற்ற எல்லாரையும் மதிக்கிறது போல மனைவியெல்லாம் முதல்ல உனக்கு மதிக்க. அவள் தான் உன்னுடைய பெட்டர் ஹாஃப். உன்னோடு வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நிற்கிறவ அவ தானே. ஐயா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் போயிடுவாங்களே, உன்னுடைய மரணம் வரையும் கடைசி வரைக்கும் மனைவி தானே நிற்கிறார். மனைவியை சந்தேகப்படுறது ஆண்கட்டி இருக்க போல பெண்கட்டி இருக்கு. மனைவியை சந்தேகப்படுறதுனால உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாது. சந்தேகம் ஒரு பெரிய பேய், ஒரு பிசாசு. குடும்பத்தை அழித்து விடும். அது புருஷனிடத்தில் இருந்தாலும் சரி, மனைவிடத்தில் இருந்தாலும் சரி. நல்ல குணத்துக்காக கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பொறாமை, கசப்பு, வைராக்கியம், இந்த அசுத்த குணங்கள்லாம் உங்களை விட்டு மாறட்டும். குணசாலியான பெண்ணா என்னை மாற்ற ஆண்டவரே. மதிகேடாய் நடக்கிற பெண் பண்டியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு மூக்குத்திக்கு சமாதானம். நீதிமொழிகள் 11:22 இருக்கு. நான் அழகா இருந்து என்ன பிரயோஜனம், புத்தி சரியில்லையே. சுறுசுறுப்பா இருக்க எனக்கு கிருபைதார ஆண்டவரே. சுறுசுறுப்பா காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி வேத வாசித்து வீட்டு காரியங்களை செய்ய உதவி செய்யும். என் புருஷனிடத்தில் எதையும் மறைக்க கூடாது. விருந்தினர்களை உபசரிக்கணும். வீடு எப்போதும் சுத்தமா இருக்கணும். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? புண்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் புருஷனுக்கு செய்யாதுங்க, மனைவிக்கு செய்யாதுங்க. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.